இன்றைய தொலைக்காட்சி செய்திகள் விழிப்புணர்வா வெறும் பரபரப்பா? பேராசிரியர் திரு ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெறும் பட்டிமன்றத்தில் விழிப்புணர்வே அணியில் பேசுகிறார்கள் முனைவர் சாந்தம்மை பிரியா, இசையாசிரியர் பி உமாசங்கர். வெறும் பரபரப்பே அணியில் பேசுகிறார்கள் முனைவர் சிவ சதீஷ்குமார், முனைவர் குரு ஞானாம்பிகை. தொலைக்காட்சி ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகள் எல்லாம் வெறுமனே பரபரப்பை ஏற்படுத்துவது தான் அதனுடைய நோக்கமாக வச்சிருக்குதுன்னு இயல்பாக தன்னுடைய லாபகமான பேச்சு நடையில் ரொம்ப அழகாக சொன்னார். நடுவர் அவர்களே, நான் அவர் சொன்னது எதையுமே மறுக்க போகிறதில்லை. அதுதான் ஆச்சரியம். நிஜமாகவே ஒரு 1000 விஷயம் பரபரப்புக்காக செய்தி ஊடகங்கள் சொன்னாலுமே ஒரு 100 விஷயம் விழிப்புணர்வுக்காகவும் சொல்கிறாங்கங்கிறது என்னுடைய வாதம். நான் இப்படி சொல்லவா, ஆயிரக்கணக்கான விஷயம் பரபரப்புக்காக சொல்றாங்க பார்த்தீங்களா, அதை விட இந்த 100 செய்திகள் வலிமையாக சென்றடையுதுங்கிறது தான் எங்களுடைய வாதம் நடுவர் அவர்களே. மிக வலிமையாக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் சொல்லப்படுது, அது சென்றடையுதுன்னு நான் சொல்றேன். இப்போ நான் ஒரு தகவல் சொல்றேன். ஒரு ஆண்டுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் ஒரு ஊடகத்தில் வந்தது. நடுவர் அவர்களே, நீங்க ஒரு கலை அறிவியல் கல்லூரியில் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியராக பணி செய்து பணி நிறைவு பெற்றவங்க, அப்படிதானே? உங்களுடைய பணி நிறைவு பெற்ற நாள் அன்னைக்கு உங்களுடைய எண்ணம் எப்படி இருந்ததுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் எங்களுக்கு. ஒரு வரியில. ஒரே வரியில தான் பயலுக தப்பிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. நடுவர்களே, ஒரு பணி நிறைவு பெற போகிற ஒரு பேருந்து ஓட்டுநரை பற்றி ஒரு தகவல் வந்ததுங்க ஒரு ஊடகத்தில். மதுரையைச் சேர்ந்த முத்துப்பாண்டி அப்படிங்கிற ஒரு பேருந்து ஓட்டுநர் ஓய்வு பெறக்கூடிய கடைசி நாள் அன்னைக்கு அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? தான் பணியாற்றிய அரசு பேருந்தை கட்டி தழுவி முத்தம் கொடுத்து அழுதார். அருமை அருமை அருமை. நண்பர்களே, அவரை ஒரு ஊடகம் பேட்டி எடுத்தது. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என் பெற்றோருக்கு அடுத்தபடியாக நான் நேசித்தது இந்த ஓட்டுநர் பணியைத்தான் என்று சொன்னார். என்ன வாசகம் சார் இது! வெறுமனே பரபரப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயமா தம்பி? சொல்லிட்டு அவர் சொல்றாரு பாருங்க, என் 30 ஆண்டு கால பணியை நிறைவு செய்து மன திருப்தியோடு உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கிறேன்னு அவர் சொல்லிட்டு போனார் பாருங்க. உண்மையிலேயே பேருந்து ஓட்டுநர்கள் மேல எவ்வளவு விழிப்புணர்வு எனக்கு வந்துச்சு தெரியுமா அந்த செய்தியை பார்த்த உடனே. அதுக்கு கீழே அந்த செய்தி வெளிவந்த அந்த ஊடகத்துல அந்த கீழே அந்த கமெண்ட்ஸ் ஒரு பாக்ஸ் இருக்கும் பாருங்க நடுவர்களே. அதுல ஒரு நண்பர் ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு பாருங்க, வாகனத்தையே இவ்வளவு நேசிக்கிற ஒரு மனிதன், வாகனத்தையே இவ்வளவு நேசிக்கிற ஒரு மனிதன் தன் குடும்பத்தை எவ்வளவு நேசித்திருப்பான்னு சொல்லி அந்த முத்துப்பாண்டியை பாராட்டி ஒரு ஆள் கீழே எழுதினார். அப்படின்னா இதை விட விழிப்புணர்வு ஒரு சமூகத்துக்கு கொடுத்துட முடியுமா? எவ்வளவு முக்கியமான செய்தி பாருங்க. நடுவர்களே, நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இந்த உலகத்திலேயே வேகமான ஓட்டக்காரர் யார் அப்படின்னா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? ஒரு குவிஸ் ப்ரோக்ராம்ல கேட்ட மாதிரி கேட்டா வேகமான ஓட்டப்பந்தய வீரன். ஆமா, உசைன் போல்ட். அருமையா சொன்னீங்க பாருங்க, உசைன் போல்ட். ஒலிம்பிக் போட்டியில நிறைய தங்கப்பதக்கங்கள் வாங்கியிருக்கிறார். நிறைய தங்கப்பதக்கங்கள். 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்துல 9.58 வினாடிகளில் அவர் ஓடி கடந்தாருங்கிறதுக்காக நிறைய பாராட்டுகளை பெற்றிருக்கிறார். இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். ஒரு செய்தி ஊடகத்தில் வந்த ஒரு தகவலை சொல்கிறேன் பாருங்க. பெங்களூரில் மணிப்பால் மருத்துவமனையில் வேலை செய்கிற டாக்டர் கோவிந்த் நந்தகுமார்னு ஒரு மருத்துவர். அதிகாலையில் அவருக்கு தொலைபேசி வருது. தொலைபேசி வழியாக ஒருத்தன் கூப்பிட்றாங்க, மருத்துவமனையிலேருந்து கூப்பிட்றாங்க. சார், ஒரு பேஷண்ட்டுக்கு அவசரமாக குடல் இரைப்பை அறுவை சிகிச்சை செய்யணும், கொஞ்சம் சீக்கிரம் மருத்துவமனைக்கு வாங்கன்னு கூப்பிட்றாங்க. உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கார் எடுத்துக்கிட்டு மருத்துவமனையை நோக்கி போகிறார். மருத்துவமனையை சென்றடைவதற்கு ஒரு 3 கிலோமீட்டருக்கு முன்பாக கடுமையான போக்குவரத்து நெரிசல். உலகத்திலேயே பெங்களூர்ல தான் அதிகமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட போகுது ஒரு காலத்தில் அப்படின்னு இப்போ புள்ளி விவரம்லாம் சொல்லிட்டு இருக்கு. அவ்வளவு போக்குவரத்து நெரிசல். தொடர்ந்து அங்கிருந்து ஃபோன் வந்துகிட்டே இருக்கு ஹாஸ்பிட்டல் இருந்து. சீக்கிரம் வாங்க சார், நோயாளி ரொம்ப ஆபத்தான நிலையில் இருக்கிறாங்க, சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வந்துடுவீங்கல்ல அப்படின்னு ஃபோன் வந்துகிட்டே இருக்கு. இவர் அவருடைய ஓட்டுநரை பார்த்து கேட்குறாரு, இந்த டிராஃபிக் கிளியர் ஆக எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்குறாரு. ஓட்டுநர் சொல்றாரு, எப்படி 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும் சார். எப்படி 1 மணி நேரத்துக்கு மேலே எப்படி போக போறீங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொன்ன உடனே அந்த கோவிந்த் நந்தகுமார் முடிவு பண்ணார் பாருங்க, அந்த காரை ஓட்டுநர் கையில் ஒப்படைச்சிட்டு
காரை விட்டு இறங்கி மணிப்பால் மருத்துவமனையை நோக்கி 3 கிலோமீட்டர் தூரத்தை 15 நிமிடங்களில் கடந்து அந்த பாதிக்கப்பட்ட நோயாளிக்கு மிகச்சரியாக அறுவை சிகிச்சை செய்து அந்த நோயாளியை காப்பாற்றினார்னு ஒரு செய்தி படிக்கிறோம் நடுவர் அவர்களே. அருமை அருமை அருமை. இதுவும் ஊடகத்துல வந்த செய்தி தான். நான் இப்படி சொல்லவா, இப்படி சொல்றேன் பாருங்க. பதக்கம் வாங்குவதற்காக ஓடிய உசைன் போல்ட்டை விட பரிதவிக்கிற நோயாளியை காப்பாற்ற வேண்டும் என்று ஓடிய டாக்டர் கோவிந்த் நந்தகுமார் தான் உலகின் சிறந்த ஓட்டக்காரர் நடுவர். உலகின் சிறந்த ஓட்டக்காரர் அவர்தான். அதாவது சிறந்த ஓட்டக்காரர் அப்படிங்கிறத விட சிறந்த ஓட்டம் எது? ஹுசைன் போல்ட்டுடையதா அந்த டாக்டருடையதா? சிறந்த ஓட்டம் டாக்டருடையது. அருமை. ஏன்னா நோக்கம் உன்னதமானது. இப்படி தொலைக்காட்சியில வரக்கூடிய இந்த செய்தி தொகுப்புகள் மூலமா நாம எவ்வளவு நன்மை அடையணும், எவ்வளவு விழிப்புணர்வு அடைகிறோம், அதெல்லாம் பார்க்காம வெறும் பரபரப்புக்காகவே இயங்குதுன்னு பேசிட்டு போனா அதுல நியாயமே இல்லைங்க. சமீபத்துல ஒரு கட்சியினுடைய மாநாடு நடந்தது விக்கிரவாண்டி சாலையில. அந்த மாநாட்டுக்கு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள், ரசிக பெருமக்கள்லாம் போய் அங்க போய் குவிஞ்சாங்க, மலைமலையா குவிஞ்சாங்க. அங்க கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுருச்சு. ஒரு பெரியவர், 50 வயதை கடந்த ஒரு பெரியவர் தன்னார்வலராக முன் வந்து அந்த போக்குவரத்து நெரிசலை பூரா ஒழுங்கு பண்ணிக்கிட்டே இருந்தார். ஏற்கனவே காவல்துறை அதிகாரிகளும் அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் சேரன் அப்படிங்கிற கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த திட்டக்குடியை சேர்ந்த ஒரு பகுதி நேர ஆசிரியர், அவர் ஒரு பள்ளியில வேலை பார்க்குற பகுதி நேர ஆசிரியர் தன்னார்வலராக முன் வந்து அங்க போக்குவரத்து நெரிசலெல்லாம் சரி பண்ணிக்கிட்டே இருந்தார். ஒரு ஊடக நண்பர் போய் அவர்கிட்ட வந்து நேர்காணல் செஞ்சார். ஏங்க, இவ்வளவு காவல்துறை அன்பர்கள் இருக்கிறாங்க இந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்யறதுக்கு, நீங்க ஏன் ஒரு தன்னார்வலராக வந்து வேலை செய்றீங்க, அப்படி என்ன அவசியம் உங்களுக்கு அப்படின்னு கேட்ட உடனே அந்த சேரன்கிற அந்த பெரியவர் பதில் சொன்னாரு பாருங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி ரோட்டை கிராஸ் பண்ணும்போது 5 வருஷத்துக்கு முன்னாடி ரோட்டை கிராஸ் பண்ணும்போது ஃபோன் பேசிக்கிட்டே போய் விபத்துல சிக்கி என் மனைவி இறந்துட்டா. என் மனைவியை நான் இழந்துட்டேன். எனக்கு ஏற்பட்ட இழப்பு வேறு யாருக்கும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக இந்த சாலையில நான் நிக்கிறேன்னு அந்த பெரியவர் சொன்னார். இது வெறுமனே பரபரப்பா நான் கேட்கிறேன். இப்படி சொல்லவா, யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்ங்கிறது தான் தமிழ் பண்பாடுன்னு இது நாள் வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனா அந்த சேரன்கிற பெரியவர் நிரூபிச்சுக்கிறாரு, யான் பெற்ற துன்பம் வேறு யாரும் பெறக்கூடாது என்பது கூட தமிழ் பண்பாடு தான் என்பதை நிரூபித்திருக்கிறார். அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு விழிப்புணர்வை இந்த ஊடகங்கள் இந்த செய்தியை கொடுப்பதின் மூலமாக ஏற்படுத்துது. நாகூர் தர்காவுக்கு வழிபாடு செய்ய போற எல்லாருக்குமே தெரியும், தர்காவுக்கு உள்ள போன உடனே ஒரு பக்கத்துல இஸ்லாமிய இசைக்கலைஞர்கள் உட்கார்ந்து நகராங்கிற ஒரு வாத்தியம் வச்சுக்கிட்டு, சுருனாங்கிற ஒரு வாத்தியம் வச்சுக்கிட்டு, டப்ஸ் அடிச்சுக்கிட்டே இசைக்கருவியை மீட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆச்சரியம் சொல்லவா, இன்னொரு பக்கம் வலது பக்கம் இந்து சமயத்தை சார்ந்த இசைக்கலைஞர்கள் நாதஸ்வரமும் தவுலும் வாசிச்சுட்டு இருப்பாங்க. இது ஒரு செய்தி ஊடகத்துல வந்த தகவலை தான் சொல்றேன். இன்னொரு பக்கம், ஒரு பக்கம் இஸ்லாமியர்களும் இன்னொரு பக்கம் இந்து சமயத்தை சார்ந்த இசைக்கலைஞர்களும் உட்கார்ந்து வாசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆச்சரியம் சொல்லவா, நாகூர் தர்காவில் நாகூர் ஆண்டவர் கதவு திறக்கப்படும் போது நாதஸ்வரம் இசைக்கப்படுகிறது. இது செய்தி ஊடகத்தில் வந்து தகவல் தாங்க. நான் அந்த இசைக்கலைஞர்கள்ட்ட பேசினேன். அந்த இசைக்கலைஞர்கள்ட்ட பேசும்போது சொன்னாங்க, நாங்கள் வச்சிருக்கிற கருவிகள் வேணா வேற வேறையா இருக்கலாம். அவங்க சொன்னாங்க பாருங்க, கருவிகளால் நாங்கள் வேறுபட்டிருந்தாலும் இசை எனும் கலையால் நாங்கள் ஒன்றுபட்டிருக்கிறோம்னு சொல்லி அங்க தவில் இசைக்கலைஞர் ஜெகதீசன் சொன்னார். அப்படின்னா உண்மையிலேயே இஸ்லாமியர்களும் இந்துக்களும் இதயங்களால் மட்டுமல்ல இசையாலும் நாங்கள் ஒன்றுபட்டவர்கள் தான் அந்த நாகூர் தர்கா வந்து நிரூபிக்குதுன்னு சொல்லி ஒரு தொலைக்காட்சி ஊடகத்தில் வந்த ஒரு செய்தி தொகுப்பு நமக்கு சொல்லுது. அப்படின்னா நடுவர் அவர்களே, உண்மையிலேயே வெறும் பரபரப்பை ஏற்படுத்துவது மட்டுமல்ல தொலைக்காட்சி செய்தி ஊடகங்களுடைய நோக்கம், மக்களுக்கு விழிப்புணர்வை சரியான நேரத்தில் ஏற்படுத்துவதுதான் தொலைக்காட்சி செய்தி ஊடகங்களுடைய நோக்கம் என்கிற நல்ல தீர்ப்பை தருமாறு உங்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொண்டு நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.